ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு என்ன வந்து இப்போ டிராஃப்ட் பண்ண போறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டயகிராம் தான் வந்து டிராஃப்ட் பண்ண போறோம். ஸோ இந்த குடுத்துருக்க இந்த கிவன் டயகிராம் தான் வந்து நம்ம எப்படி ஆட்டோகேட்ல டிராஃப்ட் பண்ணலாம்னு வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் ஆட்டோகேட்ல சாஃப்ட்வேர்க்குள்ள வந்து பேசிக் யூனிட் லிமிட்ஸ்லாம் செட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து இந்த டயகிராம் வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சென்டர்ல வந்து டயாமீட்டர் ஆஃப் 48 வந்து குடுத்துருக்காங்க. அத வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 48 நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் நானு டிரா பண்ணிக்கிறேன். அத டிரா பண்ணிட்டு, அடுத்தது வந்து எனக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 34.8. ஸோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, 34.8. அது இந்த 2த்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு இந்த சென்டர் ஃப்ரம் த சென்டர்ல இருந்து 48 வந்து தள்ளி எனக்கு ஒரு லைன் வந்து வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்கிருந்து 48 தள்ளி நான் என்ன பண்றேன், ஒரு லைன வந்து ஒன்னத்த டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணிட்டு, எனக்கு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இந்த ரீஜன் வந்து இனிஷியலி டிரா பண்றதுக்கு வந்து எனக்கு என்ன வந்து வேணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சர்க்குலர் டயாமீட்டர் வேணும். இங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்து, இதுக்கான ஸ்பேசிங் வந்து எவ்வளவு குடுத்துருக்காங்கன்னா வந்து, கேப் வந்து 15.6 குடுத்துருக்காங்க. சோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, டயாமீட்டர் ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ டோட்டல் டயாமீட்டர். சோ 15.6 இத வந்து ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, வெளிய வந்து சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 15. அதையும் வந்து என்ன பண்ணுங்க, இந்த ஒரு இடத்துலயே வந்து டிரா பண்ணுங்க. சோ என்ன பண்ணுங்க, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 15. சோ இது வரைக்கும் என்ன பண்ணுங்க, 1 எட்ஜ்ல வந்து டிரா பண்ணுங்க. டிரா பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு 54 தள்ளி வந்து நமக்கு என்னன்னா, இதே ரீஜன் வந்து எனக்கு அந்த இடத்துல வரப்போகுது. சோ சிம்பிள் தான். இத வந்து ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, காப்பி பண்ணிட்டு, ஃப்ரம் த சென்டர்ல இருந்து இந்த பக்கம் 54 தள்ளி என்ன பண்ணுங்க, பிளேஸ் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க வந்து ஒண்ணும் இல்ல, நம்ம வரைஞ்சது கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, இங்க இருந்து ஒரு லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 54 வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். சோ இத வரைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா வந்து, இந்த அப்பர் ரீஜியன் இந்த ரீஜியன்ஸ்ல வந்து என்ன பண்ணுங்க, லைன வந்து என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு நார்மல் லைன் வந்து என்ன பண்ணுங்க, டான்ஜென்ட் லைன் மாரி என்ன பண்ணுங்க, டிரா பண்ணுங்க. ஏன்னா நம்ம குடுத்திருக்க கிவன் டயகிராம்ல வந்து நமக்கு அந்த மாரி தான் வந்து குடுத்திருக்காங்க. சோ என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் நார்மல் டான்ஜென்ட் லைன் வந்து என்ன பண்ணுங்க, டிரா பண்ணிடுங்க. சோ இத டிரா பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, அடுத்தது ட்ரிம் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இன்டீரியர் ரீஜியன் இதுவரைக்கும் என்ன பண்ணுங்க, முதல்ல ட்ரிம் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது இந்த ரீஜியனையும் வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. சோ, இந்த ரீஜன் வரைக்கும் ட்ரிம் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அடுத்தது வந்து நம்ம என்ன டிரா பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஒரு மாரி ஹேண்டில் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துக்கான ரேடியஸ் வேல்யூ எவ்வளோ குடுத்துருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, 24. இத வந்து நம்ம ஃபில்லட் பண்றோம். சோ, கோ டூ த ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் 24, என்டர் அண்ட் கிளிக் த மல்டிபிள். சோ, இந்த இடம், தென் ஹியர். அதுக்கப்புறம் இந்த ரீஜன், அதுக்கப்புறம் இந்த ரீஜன். இதுவரைக்கும் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணுங்க. சோ, பை யூசிங் த சிம்பிள் ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, இந்த எல்லா ரீஜன்ஸுமே வந்து என்ன பண்ணுங்க, ட்ரிம் பண்ணி நமக்கு இது எதுவுமே தேவையில்ல. சோ இத என்ன பண்ணிடுங்க, ட்ரிம் பண்ணிடுங்க. அடுத்தது இந்த சென்டர் லைன் வந்து நமக்கு தேவையில்ல. சோ இதையும் வந்து இப்போதைக்கு ட்ரிம் பண்ணுங்க. சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பாட்டம் போர்ஷன் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட்டா வந்து வரைஞ்சுட்டோம். சோ இப்போ உங்களுக்கு இந்த டவுட் இருக்கும். இங்க இந்த இடத்துல 15.6 இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு தடவ. சோ இங்க இருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 15.6. சோ கரெக்ட்டா தான் இருக்கு. சோ நம்ம வரைஞ்சதுல வந்து நம்ம எந்த தப்பும் வந்து பண்ணல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த அப்பர் போர்ஷன் வந்து எப்படி டிரா பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர் லைன் வரைஞ்சுட்டு, இங்க வந்து பாத்தீங்கன்னா, சென்டர்ல வந்து இது நீங்க நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு சர்க்கிள் இருக்கு. சோ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 60. சோ இப்ப இந்த ரீஜன் வந்து ரொம்ப சிம்பிள் தான். இத டிரா பண்றது. ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு சென்டர் லைன் வரைக்கும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு, அடுத்தது வந்து என்ன பண்ணுங்க, சர்க்கிள் ஆஃப் கோ டூ த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். ரேடியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, 60 க்கு என்ன பண்ணுங்க, ஒரு சர்க்கிள வந்து முதல்ல டிரா பண்ணுங்க. ஏன்னா, அந்த 60 சாரி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 60 தான் வந்து என்னன்னா, அந்த பேஸ். இப்ப அந்த பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து இந்த ரீஜியன்ஸ் வந்து இப்ப எப்படி டிரா பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சர்க்கிள், சின்ன சர்க்கிள் ஒண்ணு இருக்கு. வெளிய ஒரு சர்க்கிள் இருக்கு. இந்த ரீஜன் எப்படி லூப் பண்ணி டிரா பண்றோம்ன்றது தான் வந்து டயகிராமு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சென்டர்ல இருந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 39 டிகிரி, அதாவது ஃப்ரம் த சென்டர். அதனால தான் இந்த லைன சென்டரா வரைஞ்சிருக்கேன். இது இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரம் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ரைட் வந்து 39, லெஃப்ட் வந்து 10. சோ இத வந்து எப்படி டிரா பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் தான். நான் இந்த லைன ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் எடுத்துக்கோங்க. இதுதான் சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு டிரா பண்றீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து 50, சாரி. இந்த கரெக்ட் தான். அதாவது இந்த லைன் இப்போ இப்படி இருக்கு. இப்போ டேப பிரஸ் பண்ணிட்டு 51 குடுத்து என்ன பண்ணுங்க, என்டர் பண்ணுங்க. ஏன்னா இந்த 51ன்றது வந்து என்னன்னா டிகிரி. அட் த சேம் டைம் அதே மாரி இங்க இருந்து வரையும்போது
டேப் பிரஸ் பண்ணி 100 குடுத்து என்டர் பண்ணுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இத வரைஞ்சிட்டு ஏன்னா நான் 90ல இருந்து வித் ரெஸ்பெக்ட் டூ கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆங்குலர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலருந்து இதுவரைக்கும் வந்து 10 mm. அட் த சேம் டைம் அதே மாரி இங்கிருந்து இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 39. நான் வந்து என்னன்னா, அத வந்து நான் 90ல இருந்து மைனஸ் பண்ணிட்டேன். அதாவது ஃப்ரம் இந்த இந்த சென்டர்ல இருந்து இந்த சைட் கால்குலேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணிட்டேன், 90ல இருந்து 39 மைனஸ் மைனஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து 51. அதான் நான் அங்க 51 போட்டேன். அடுத்தது 90ல இருந்து பிளஸ் 10 ஆட் பண்ணா 100. சோ இதுதான் வந்து நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வரைஞ்சிருக்கேன். சோ இதுதான் வந்து என்னன்னா, இந்த 2 சர்க்கிள் வரைய போறோம்ல, அதுக்கான பேஸ் பாயிண்ட் வந்து என்னன்னா வந்து இதுதான். சோ இப்போ இது இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடுறேன், நான் வந்து செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். சோ இந்த 2 லைனையும் வந்து நான் என்ன இந்த 2 ஜியோமெட்ரிஸ் வந்து டெலீட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் லைன் எனக்கு தேவையில்ல. சோ இதையும் வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு, இப்ப எனக்கு இந்த 2 பாயிண்ட் தான் வந்து என்னன்னா ரெஃபரன்ஸ். சோ இப்போ இத வரையறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு சர்க்கிள் இருக்கு. அதுக்கான ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5.4. சோ என்ன பண்ணுங்க, கோ டூ த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5.4. அந்த 5.4 சர்க்கிள்கான வரையறதுக்கான ரேடியஸ் தான் வந்து இந்த பெரிய சர்க்கிள். சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 60. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 12 குடுத்துருக்காங்க. பெரிய சர்க்கிள். சோ அதே ரீஜன் வந்து மார்க் பண்ணி, சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து 12 வரைங்க. இத வரைஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா சிம்பிள். இத அப்படியே வந்து காப்பி பண்ணி இந்த இடத்துல அதாவது காப்பி செலக்ட் ஃப்ரம் திஸ் ரீஜியன் டூ ஹியர். அப்புறம் எஸ்கேப் பண்ணிடுங்க. இவ்வளவுதான். இவ்வளவுதான். இப்ப இது வரைக்கும் வரைஞ்சிட்டாலே வந்து நமக்கு டயகிராம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கம்ப்ளீட்டட். என்ன பண்ணுங்க, இந்த சென்டர்ல போட்ட 60 வந்து என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா வந்து இந்த ரீஜன வந்து வரைஞ்சிட்டோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, இது அப்படியே வந்து கோவாவே வந்து என்ன ஆகுதுன்னா ஜாயின் ஆகுது. அதாவது இப்ப நம்ம கீழ இந்த ரீஜன் கூட தான் வரைஞ்சோம். நம்ம எப்படி வரைஞ்சோம்? அந்த 2 சர்க்கிள வரைஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒரு சர்க்கிள்ல இருந்து இன்னொரு சர்க்கிளுக்கு மேல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், லைன வந்து வரைஞ்சு டெலீட் பண்ணிட்டோம். மிச்சம் ட்ரிம் பண்ணிட்டோம். இப்ப இந்த ரீஜியன்ஸ் வந்து எப்படி டிரா பண்ணணும்னா வெரி வெரி சிம்பிள். என்னன்னா இந்த சென்டர்ல வந்து ஒரு சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் வந்து போட்டிருக்கோம்ல, அதனோட என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து வெளியே இருக்கிற சர்க்கிள். சோ நீங்க சென்டர்ல இருக்கிறது காமன். அதோட வெளியே இருக்கிற சர்க்கிள் நெக்ஸ்ட் உள்ள இருக்கிற சர்க்கிள் இது ரெண்டுத்தையும் தான் கம்பேர் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து அவுட்டர் ரீஜன் முடிக்கிறதுனால நான் என்ன பண்றேன், வெளியே இருக்கிற சர்க்கிளோட பிளஸ் 12 பண்றேன். சோ பிளஸ் 12 பண்ணா எனக்கு வந்து என்ன வரும்னா, இந்த அவுட்டர்ல இருக்கிற இந்த ரீஜன் வரும். மைனஸ் 12 பண்ணா இன்னர்ல இருக்கிற இந்த ரீஜன் வரும். அதாவது இதை நான் கால்குலேட்டே வந்து ஃபர்ஸ்ட் பண்ணவே தேவையில்லை. அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து நான் அதை பாருங்க அவுட்டர்ல எடுத்துட்டு போயிட்டு வச்ச உடனே நீங்க எவ்வளவு வருது பாருங்க, 72 வந்து வருது. சோ அது கரெக்ட் தான். சோ நமக்கு அந்த அவுட்டர் ரீஜன் வந்து நமக்கு கிடைச்சிடும். சோ கரெக்ட். அதே மாதிரி இன்னர்ல இது பண்ணும்போது எனக்கு என்ன வரும், 60ல இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருதோ 48. சோ அந்த ரீஜன்ல கரெக்டா வச்ச உடனே எனக்கு எவ்வளவு வருது பாருங்க. நான் வேணா உங்களுக்கு வந்து ஜூம் இன் கூட பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த இடத்த வச்ச உடனே உங்களுக்கு 48 வந்து காட்டுது. இந்த பாருங்க. சோ இந்த இடம் வச்ச உடனே 48. சோ அது அப்படியே ஒரு அந்த இடத்துல ஒரு கிளிக், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுங்க, டு அவாய்ட் த கன்ஃபியூஷன் இந்த அவுட்டர் ரீஜன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, முதல்ல ட்ரிம் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். இப்ப நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது அந்த 60 தான் பேஸ். அந்த 60ல இருந்து பிளஸ் பண்ணீங்கன்னா அவுட்டர் அவுட்டர் ரெஃபரன்ஸ் 12 பிளஸ் பண்ணீங்கன்னா மேல கீழ வந்துரும். அதே மாதிரி தான் நமக்கு இன்னர் ரீஜனும் வரும். சோ அது வந்து என்ன நம்ம கால்குலேஷனும் பண்ணிக்கலாம். சோ 60 பிளஸ் 5.4 பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும்? 65.4 வரும். சோ இந்த சென்டர்ல இருந்து இங்க பாருங்க. இந்த இடத்துல வச்சாவே போதும். அதாவது நீங்க கரெக்ட்டா இந்த இடத்த பிளேஸ் பண்ணி வைக்கணும். அந்த பிளேஸ் பண்ணி இது பாருங்க 65.4. நீங்க அதாவது இந்த சர்க்கிள்ல இந்த ஏதாவது இது பாருங்க இதெல்லாம் வந்து குவாட்ரண்ட். அங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா கரெக்ட்டா வராது. இந்த இடத்த கரெக்ட்டா இந்த இடத்த வச்சுட்டு பாத்தீங்கன்னா 65.4 ஏன்னா வந்து 5.4. அதே மாரி சேம் என்டர் ஃபார் லோயர் ரீஜன். லோயர் ரீஜன்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே மாரி இந்த இடம். சோ 60ல இருந்து 5.4 வந்து மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 54.6. சோ அந்த ரீஜன். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஜஸ்ட் ட்ரிம். அவ்வளவுதான். நீங்க உடனே ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு என்னன்னா, நமக்கு வந்து அந்த அந்த லைன்ஸ் வந்து நமக்கு அந்த அந்த சர்க்கிள் வந்து என்னன்னா, நமக்கு கன்ஃப்யூஸ் ஆகாம வந்து இருக்கும். சோ இந்த ரீஜன் வரைக்கும் வரைஞ்சுட்டு, அதுக்கு அடுத்தது வந்து நீங்க என்ன வரையணும்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஃபில்லட் இருக்கு. சோ அதையும் வந்து என்ன பண்ணீங்கன்னா, நீங்க ஃபில்லட் பண்ணிக்கலாம். சோ ஃபில்லட் ஆஃப் ரேடியஸ் வந்து எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா 12. சோ எங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருந்து இது வரைக்கும். சோ உங்களுக்கு சப்போஸ் இன் கேஸ் ஃபில்லட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாரி எரர் வருதுன்னா, ஜஸ்ட் கண்ட்ரோல் இசட் மட்டும் குடுத்துருங்க. குடுத்துட்டு என்ன பண்றீங்கன்னா, கோ டூ த சர்க்கிள் டான் ரேடியஸ் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இங்க இருந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணி 12 குடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு ஒரு டான் ரேடியஸ் வந்துரும். அதுக்கப்புறம் அத ட்ரிம் பண்ணீங்கனாலும் கரெக்ட் தான். சோ போத் த ப்ரொசீஜர் ஆர் கரெக்ட். இந்த இடத்துல நீங்க ஆக்சுவலா ஃபில்லட் தான் பண்ணணும். பட் ஃபில்லட் பண்ணும்போது உங்களுக்கு இன் கேஸ் இந்த மாரி சர்க்கிளோட சேர்த்து டெலீட் ஆகுற ப்ராப்ளம் இருக்கும் பட்சத்துல, நீங்க என்ன பண்ணலாம்னா வந்து நீங்க டான் ரேடியஸ் யூஸ் பண்ணியும் நீங்க வந்து வரையலாம். சோ வந்து தப்பு கிடையாது. சோ அடுத்தது வந்து என்ன பண்ணணும்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு நம்ம குடுத்திருக்க கிவன் டயகிராமுக்கு ஏத்த மாரி நம்ம என்ன பண்றோம், இந்த அன்வான்டட் என்டிட்டி
குடுத்திருக்க கிவன் டயகிராம்க்கு ஏத்த மாரி நம்ம அன்வான்டட் என்டிட்டீஸ வந்து டெலீட் பண்றது தான் நம்மளோட நெக்ஸ்ட் ஜாப். சோ என்ன பண்ணீங்கன்னா வந்து அந்த டயகிராம பார்த்தோ, இல்ல நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆயிட்ட உடனே என்ன பண்ணுங்க, இத இது பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லைன்ஸ் அன்வான்டட் லைன்ஸையும் வந்து என்ன பண்ணுங்க, செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. சோ டோட்டலா டெலீட் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நீங்க யூ கேன் ஜஸ்ட் கம்பேர் வித் த ஒரிஜினல் டயகிராம். சோ ஒரிஜினல் டயகிராம் வச்சு ஒரு தடவ கம்பேர் பண்ணிக்கலாம். சோ நம்ம வரைஞ்சது கரெக்ட்டா நம்ம மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமைஸா எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வரைஞ்சுட்டோம் எக்ஸப்ட் த லைன். சோ இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த அளவு எதுவும் பெரிய டைமென்ஷன்ஸ்லாம் கிடையாது. சோ லைன செலக்ட் பண்ணிட்டு, ஷிஃப்ட் ரைட் கிளிக் கோ டூ த டான்ஜென்ட். டான்ஜென்ட் செலக்ட் பண்ணிட்டு, இங்க இருந்து ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். டான்ஜென்ட் அவ்வளவுதான். சோ இப்படி வைக்கும்போது நமக்கு இந்த மாரி எரர் வரும். சோ என்ன பண்ணுங்க, டெலீட் பண்ணிட்டு அகைன் ட்ரை பண்ணுங்க. சோ ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். இங்கிருந்து அகைன் ஷிஃப்ட் ரைட் கிளிக் டான்ஜென்ட். அங்கிருந்து இந்த ரீஜன். சோ வைக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து பார்த்து வைக்கணும். சோ மறுபடியும் என்ன பண்ணுங்க, டயகிராம்ல போயிட்டு ஒரு தடவ செக் பண்ணுங்க. ஏதாவது ட்ரிம் பண்ண வேண்டியது இருக்கா? எதுவுமே இல்ல. சோ நம்ம வந்து நம்ம குடுத்திருக்க கிவன் டைமென்ஷன் ஏத்தா மாரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த டயகிராம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட AutoCAD சாப்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். சோ வந்து இந்த டயகிராம் வந்து ஃபர்ஸ்ட் பொறுமையா வந்து ஸ்டடி பண்ணி வரைஞ்சு பாருங்க. உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து இந்த மாரி ஃபில்லெட், இந்த கர்விஷ் ரீஜன்லாம் வரும்போது, நம்ம எதனா ஒரு இடத்துல நமக்கு வந்து டிஸ்என்கேஜ், அதாவது வந்து எதனா ஒரு இடம் வந்து நமக்கு ரொம்ப அ ஷார்ப்பினஸ் இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப ஷார்ப்பா இருந்தா வந்து அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். சோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ட்ரிம் பண்ணும்போது கரெக்ட்டா ட்ரிம் பண்ணுங்க. சோ இந்த டயகிராம் வந்து இப்போதைக்கு வந்து அவ்வளவுதான். சோ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு இது வந்திருக்கலாம் டிசைன். பட் இந்த இடத்துல நம்ம எதுவும் வராதனால நம்ம எதுவும் வரையக்கூடாது. சோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சோ இது போல நெறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வேற எந்த மாரி வீடியோஸ் போடலாம்னு வந்து என்னோட சேனல் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. So stay tuned for next videos. Thank you viewers. Bye bye.